ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஒரு 5K மாஸ்டர் அக்கவுண்ட் எப்படி நான் லாஸ் பண்ணேன். அது பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ இப்ப நம்ம பார்க்க போறோம். அதில நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில பார்க்க போறோம். இது நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்னோட 5K அக்கவுண்ட் போச்சுது. அதில நான் நல்ல ஒரு குறிப்பிட்ட லெவல் நல்லா ஏர்ன் பண்ணி வச்சிருந்தேன். இந்த சின்ன மிஸ்டேக்ஸ நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கான முழு ஒரு என்னால முடிஞ்ச கைட்லைன்ஸ் என்னென்னங்கிறத இதில பார்க்கலாம். இதுதான் நான் லாஸ் பண்ண என்னோட 5K அக்கவுண்ட். பார்த்தீங்களா, நான் என்னோட வெறும் 2% தான் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட டெய்லி லிமிட்டும் கிடையாது. மேக்ஸிமம் லாஸ் 10%ம் கிடையாது. பட் அத நான் எப்படி லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம இந்த அக்கவுண்ட்ல பார்க்கலாம். இங்க வாங்க. இத பத்தின இதுதான் அந்த லாஸ் பண்ணதோட டீட்டெயில்ஸ். நான் அத அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் இந்த அக்கவுண்ட்ல நான் எவ்வளவு பே அவுட் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில பார்க்கலாம். இதுதான் என்னோட மாஸ்டர் அக்கவுண்ட். ஏப்ரல் மாசத்துல நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஃபுல்லா 1% ட்ரேடர். எதுக்காக அந்த பேர் வச்சிருக்கேங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். 1%க்கு மேல இந்த இதுல நான் ரிஸ்க் எடுத்திருக்கவே மாட்டேன். எல்லாமே இந்த மாசம் நல்லா போச்சு. நல்ல பே அவுட் குடுத்துச்சு. நெக்ஸ்ட் மே மந்த்லயும் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே 1%க்கு மேல ஸ்டார்ட் பண்ணல. 1 ஆர் 2 டேஸ் வந்து கொஞ்சம் வயலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே வந்தீங்கன்னா, இந்த மே மந்த் ஓகே. மே மந்த்ல தான் நான் இந்த நாள் தான் இந்த அக்கவுண்ட்ட லாஸ் பண்றேன். எப்படின்னா 11 ட்ரேட் எடுத்து என்னோட சைக்காலஜி அவுட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கனாலும் என்னோட ஃபுல் ஃபுல் அமௌண்ட்டு எப்படி லாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம அத பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால என்னோட பே அவுட் இந்த அக்கவுண்ட்லேருந்து எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிறலாம். பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பே அவுட் $150 எடுத்தேன். இது ட்ரா இது என்னன்னா கிரிப்டோவா நான் எடுக்காம ட்ரேடிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட் மூலமா பே அவுட் போட தெரியாம போட்டு, அது ஒரு பெரிய ப்ராசஸ் மூலமா 1 வீக் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. அந்த தவறு எதுவும் பண்ணாதீங்க. அத பத்தின முழு டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் போடுறேன். அடுத்து அகைன் ஒரு 14 நாள்ல $308 எடுத்தேன். அடுத்து ஒரு $288 எடுத்தேன். இந்த 3 பே அவுட்டும் தான் நான் எடுத்தது. இந்த 4வது பே அவுட் வரும்போது தான் அந்த அக்கவுண்ட் பிரீச் ஆயிருச்சு. அந்த அக்கவுண்ட் பிரீச் ஆயிருக்கானதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ நாட் பாஸ்ட் அக்கவுண்ட் எடுத்துக்கலாம். நாட் பாஸ்ட் எடுத்தாச்சு. மாஸ்டர் அக்கவுண்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஆர்ச்சிவ் பண்ணி வச்சிருக்கனால அதில கிளிக் பண்ணியாச்சு. இது என்னன்னா ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஒரே நாள்ல அதாவது சிங்கிள் ட்ரேட்ல 3% லாஸ் ஆகக்கூடாது. அதாவது 50K அக்கவுண்ட்க்கு பிலோ இருந்துச்சுன்னா, சிங்கிள் ட்ரேட் அதில வந்து 3% லாஸ் ஆகக்கூடாது. அப்படின்னா, நீங்க ஒரே ட்ரேட்ல 3% எடுத்தீங்களான்னு கேட்டீங்கனாலும், நான் 3% எடுக்கல. பட் அதோட ரீசன் என்னன்னா, ஒரே டைரக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள நம்ம 3% அட்டைன் பண்ணிட்டோம்னா, நம்மளோட அக்கவுண்ட் பிரீச் ஆயிரும். இங்க பாருங்க, இதுதான் நான் எடுத்த டீட்டெயில்ஸு. இதுக்கு நம்மளுக்கு 3% 5K அக்கவுண்ட் 3% வந்து $150. அத நான் எப்படி அட்டைன் பண்றேன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட்டு பை பொசிஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில $24 லாஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஓப்பனிங் பண்ணா குளோஸ் பண்ணா $24 லாஸ் ஆகுது. 2வது ட்ரேட்ல $68 லாஸ் ஆகுது. 3வதுல $121 லாஸ் ஆகுது. 3யும் சேர்த்தீங்கன்னா $150 ஆயிருச்சு. அந்த $150 லாஸ் ஆனதுனா, அது என்னன்னா டைம் பீரியட் பாருங்களேன். 15:11லேருந்து 15 ஓகே வெயிட் எ மினிட். ஓப்பனிங் 14:50லேருந்து 15:11 அதாவது ஒரு 20 மினிட்ஸுக்குள்ள நான் ஒரு 3 ட்ரேட் எடுத்து பை டைரக்ஷன்லயே அதாவது சிங்கிள் டைரக்ஷன்லயே எடுத்து லாஸ் ஆகிட்டேன். அதனால இந்த அக்கவுண்ட் பிரீச்சிங்கிற ப்ரொசீஜர் வந்துருச்சு. இந்த ரூல்ஸ் எதுவும் கொஞ்சம் இருக்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப ஏதோ ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 50Kக்கு அக்கவுண்டுக்கு 25Kக்கு அக்கவுண்டுக்கு கீழ இந்த ரூல்ஸ் இல்லதா சொல்றாங்க. அத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவா அப்லோட் பண்றேன். அதனால நான் செஞ்ச தப்ப நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஹையர் வேல்யூ அக்கவுண்ட் போகும்போது ரூல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டு போங்க. இதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இல்லன்னா இந்த டைம் இந்த அக்கவுண்ட் என் கையில இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு இன்னொரு 100K கூட நம்ம இன்னொரு நல்ல அக்கவுண்ட் வாங்கியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு. இந்த தவற யாரும் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க் யூ.